இன்னைக்கு நாம சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசி அப்படின்னு நண்பர்களுக்கு உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 4ஆம் பாவகமான சுக தாயார் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அது சுக ஸ்தானாதிபதியினுடைய ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரு. இந்த மாத பிற்பகுதியில் டிசம்பர் 16ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு. இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிந்து, அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் எங்கே பதிகின்றாரு, இந்த ஒரு காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொட்டது துறங்கும் ஒரு அமைப்பை உண்டாக்கும். இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இனி வரும் காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டாகும். மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்தது, நான் செய்கிற விஷயங்களில் தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு அதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பையும் தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் பாவகமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. சர்ப்பகிரகமான கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதிலையும் குறிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதோ இல்லையோ, 3ஆம் நபர்களுடைய தலையீடு காரணமாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்துல மற்றவங்க தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருப்பது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து 3வது இடம் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காருங்க. சுக்கிரன் வலுப்பெற்றனாலே கலை சார்ந்த விஷயத்தில் நாட்டம் என்பது அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த துறைகளில் இருக்கின்ற கூட சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லதொரு உயர்வு, பதவி கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது. அதே மாதிரி 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது தைரிய வீரியத்தோட உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டாகும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்குமே புதிய வாய்ப்புகள் என்பது கிடைப்பதற்கும் அனுகூலமான ஒரு மேன்மை காணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இதை முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா. இங்கே எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதன் 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த புதன் உங்களுக்கு லாபாதிபதி அதுக்கு இருக்கிறதுனால ஒரு காரணத்தினால வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக உண்டாக்கும். 4ஆம் அதிபதியான சுக தாயார் ஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோட உங்க ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்று வலிமையாக சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. செவ்வாய் வந்து வலுப்பெற்றாலே அதிகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் என்பது அனுகூலமான ஒரு பலன்களை கிடைக்கும். செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பூமிக்காரகன். அப்போ பூமி, நிலம், மனை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும். புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி அதன் மூலமாக அனுகூலங்கள் காணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டாகும். இந்த மாதத்தில் நீங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக கணிசமான ஒரு லாபம் காணக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதாவது சிவப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கின்றவர்களுக்கு, கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். செவ்வாய் 4ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கும் ஒரு காரணத்தினால சுகபோகங்களை மேன்மையாக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். சுகபோகத்துக்கு காரணங்களான அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனோட சேர்க்கை பெற்றிருக்கும் ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நல்ல வீடு வாங்கணும், நல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு லொக்கேஷன், நல்லதொரு லொக்கேஷன் அமையலை, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்லதொரு வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைவுகள் பூர்த்தியாகும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள்
கனவுகள் என்பது நடக்கும். நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்லதொரு வேலை கிடைக்கும். அந்த வேலையோ இடத்தையோ வீடையோ இதெல்லாம் வாங்குவதற்கான ஒரு அமைப்பை உண்டாக்கும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். வீடு கடன் அமைக்கிறவங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடு கட்டுவதற்கான ஒரு ஒப்புதல் இந்த மாதத்தில் சிறப்பாகவே உண்டு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது, உங்களுடைய ஒரு விஷயத்தை கன்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நின்ற வேலைகள் திரும்பவும் ஆரம்பமாகும். அதே மாதிரி தாய் மூலமாக அனுகூல மேன்மைகள் என்பது உண்டாகும். செவ்வாய் சகோதரக்காரன் அல்லவா, அதனால் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உபத்திக்குவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகம் உண்டு. அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும். விளையாட்டில் ஆர்வம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 5ஆம் அதிபதியான குரு பகவான் 9ஆம் பாவகமான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து தனது பாக்கிய பார்வையாக அந்த 5ஆம் இடத்தையே பார்ப்பது என்பது அனைத்து விதத்திலையுமே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையுமே நற்பலன்களை அதிகம் ஏற்படுத்தும். பூர்வீகத்தில் இந்த தடைகள் என்பது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும். அதே மாதிரி அந்த 5வது இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். யாரெல்லாம் உயர் பதவியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, இதுவரைக்கும் தடைகள் இருந்தது, பதவி உயர்வு கிடைக்கிறதுல தடைகள் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த இழுப்பறி நிலைகள் எல்லாம் நீங்கி இந்த மாத்திரை நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் ஈடக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பதவி உயர்வு நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நினைத்த இடத்துல இடமாற்றம் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உண்டு. 5ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு. புதன் அப்படிங்கிறவங்களுக்கு 11க்குரியவர் லாபாதிபதி. 5ஆம் இடத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால லாபம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்ணுறது, சட்டம், நீதித்துறை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையிலையும் சந்தோஷத்தையும் புகழையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உண்டாக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் பிரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது குழந்தைக்காரகரான குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய தடைகள் எல்லாமே இப்போது விலகக்கூடிய ஒரு அமைப்பு. வயது அதிகமாயிட்டு எது குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லை, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளால் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளால் குடும்பத்தில் வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு இருந்த தடைகள் என்பது விலகக்கூடிய ஒரு அமைப்பு, அது எல்லாமே உண்டு. அடுத்து கால அதிபதி சனி பகவான் தனக்கு 2ஆம் இடமான 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால 7ஆம் இடம் என்பது வலுப்பெறுது. கூட்டுத்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு லாபம் என்பது பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ புதுசாக கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அதிகமாக உண்டாக்கும். நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விவேகம் இருந்தால் சொல்லிங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியது அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப துல்லியமாக ஒரு வரன் கிடைத்து திருமண பாக்கியத்தோடு கைகூடி வரும். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சுப காரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குது அப்படின்னா அது குரு பகவான் 9ஆம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு காரணத்தினால, குரு பலனாக இருக்கும் காரணத்தினால, குரு பகவான் இந்த வேலையை ஆசையை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமாக வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உண்டாக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வாரத்துக்கு ஒரு முறை செயல்படுவார். இவர் வரைக்கும் அந்த வேலை எது கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டுங்க. 11வது பாவகாதிபதி புதன் பகவான் 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது, அந்த புதன் தனது 7ஆம் பார்வையாக 11வது பாவகத்தை பார்க்கும் ஒரு காரணத்தினால தொட்டது துலங்கும். இறைவனுடைய அனுகிரகத்தோட நீங்கள் நல்லதொரு வாய்ப்புகளையும் மன மகிழ்ச்சியையும் சமுதாயத்தில் நல்லதொரு பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது உங்களுக்கு சிறப்பாக உண்டுங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் ஆராய்ச்சி துறையின் மூலமாக புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் பண்ண ஒரு ரிசர்ச் அதில் ஒரு பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் ரிசர்ச் சார்ந்த துறைகளில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதொரு குடும்ப வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் கேது பகவான் 2ஆம் இடமான
குடும்ப வாக்குஸ்தானத்திலே இருக்கும் காரணத்தினாலையும் இந்த மாதத்தில் நீங்கள் எங்கே வெளியில் போனாலுமே தினமுமே விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு போகும்போது எடுத்த காரியங்கள் என்பது எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.